ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கடலுக்குள்ளே போய் அதிகமாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதுதான் அவரோட 25வது படம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அது ஒரு மீனவ கிராமம். ஆனால் நாங்கள் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு 45 வருஷம் 40 வருஷமாக இருக்காங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. அங்கே போகிறவங்க திரும்பி வெளியில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்து தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ அது உண்மைதானா, எதனால் இது நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோவான ஜிவி பிரகாஷ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த கடலுக்குள்ளே இறங்குறாங்க. போனவங்க திரும்பினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த ஒன்லைன் ஸ்டோரி இப்போ கேட்டோம்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அது வந்து படத்தில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான் அப்படின்னு சொல்லணும். ஜிவி பிரகாஷ் அவரோட ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்தது இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களோட நடிப்புலாம் நல்லாவே இருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த படத்தோட மைனஸை பற்றி இப்போது பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி சொன்னல இந்த படம் வந்து ஒன்லைன் நல்லா இருக்குது, அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கதைக்குள்ளே இறங்கிடணும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. இல்லை ஏன் 2.5 மணி நேரம் எடுக்க முடியல, 1 மணி நேரத்தில் தான் எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் எடுத்துடணும். 2.5 மணி நேரம் எடுக்கணும் அப்படின்னு 2.5 மணி நேரம் கொண்டு போகிறதுக்காக ஃபஸ்ட் ஹாஃப்ன்ற ஒரு பேரில் கதைக்குள்ளேயே போகாமல் வேறு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஒரு கதைக்குள்ளே போயிருந்துருக்கலாம், கதை ஸ்டோரி சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிருந்துருக்கலாம். இவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்குள்ளேயே போகிறாங்க. கதைக்குள்ளே போயிட்டாங்க. சரி, அதே தெளிவாக கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில சில ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் வந்து அந்த காலத்துக்கு போகிறது, அப்புறம் இந்த காலத்துக்கு வருது அப்படின்னு மாறி நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் வந்து என்னென்ன குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஒரு பெட்ரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா கதை நல்லா தான் இருந்தது. ஒரு செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பெட்டராக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த அமானுஷ்யம் சொல்கிறாங்களா, அந்த அமானுஷ்யமாவது நல்லா இருக்கா அமைஞ்சிருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நார்மலாக ஒரு ஆவரேஜான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது எனக்கு. இந்த படம் வந்து இந்நேரம் கமெண்ட்ஸில் வந்து சில பேர் சொல்லுவீங்க, இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து தான் இந்நேரத்தை பாராட்டிப்பீங்கன்னு. மலையாளத்தில் வந்திருந்தால் அந்த கதைக்கான கருவோ அந்த கதைக்கான கருக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இழுவையாக இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத சாங்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் வாட்ச் மூவிஸ் தான் சொல்லுவேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.